ஹாய் ஆர்மீஸ், வெல்கம் டு சேனல். இன்றைக்கி நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் மேரேஜ் எதுவுமே ஸ்டெப் பிரதர் அப்படின்னு ஆரம்கான ஒரு 2 ஷார்ட் தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க, இப்போ நம்ம 2 ஷார்ட்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு உங்களோட இன்ட்ரோ பார்த்துடலாம். உங்களோட நேம் வந்துட்டு ஒயன். உங்களுக்கு வந்துட்டு அம்மா மட்டும் தான் இருக்காங்க. உங்களோட அப்பா வந்துட்டு நீங்கள் ஹைஸ்கூல் படிக்கும்போது ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் சொல்ல முடியாது, அதாவது ஒரு பிளான் பண்ணி நடத்தப்பட்ட ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துருப்பாங்க. இப்போ உங்கள் அம்மா நீங்கள் வீட்டில் தான். உங்கள் அம்மா வந்துட்டு உங்கள் அப்பா இறந்ததுக்கப்புறம், அதாவது நீங்கள் வந்துட்டு காலேஜ் ஜாயின் பண்ணும்போது உங்கள் அம்மா செகண்ட் மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. அது வந்துட்டு யாருன்னா டாப் 2ல் இருக்க பிஸ்னஸ்மேன். உங்கள் அப்பா வந்துட்டு டாப் 1ல் இருக்காங்க. அது எப்படின்னா, அவங்களுக்கு வந்துட்டு உங்கள் அம்மாவை பிடிக்கும், ஆனால் உங்கள் அம்மாவுக்கு வந்துட்டு உங்கள் அப்பாவை தான் பிடிச்சி மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, உங்கள் அம்மா வந்துட்டு ரொம்ப கேர் பண்ணியிருப்பாங்க. அதாவது உங்கள் அப்பா இறந்ததுக்கப்புறம் ஏதாவது சப்போர்ட், அதாவது ஆஃபீஸ்லேயே இருக்கட்டும், இல்லைன்னா கம்பெனி சம்மந்தமாகட்டும், இல்லைன்னா பர்சனல் அந்த விஷயத்தில் இருக்கட்டும், எல்லாத்துலேயும் வந்துட்டு ரொம்ப கேர் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்துட்டு உங்கள் அம்மாவுக்கும் அவங்கள பிடிச்சி மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு வந்துட்டு ஒரு பையன் இருக்கான். அது வந்து வேறு யாரும் இல்லை, ஆரம் தான். ஆரமோட அம்மா வந்துட்டு வந்துட்டு சின்ன வயசில் இருக்கும்போதே இறந்துருப்பாங்க. ஸோ அவங்களும் அவங்க அம்மாவை மேரேஜ் பண்ணியிருப்பாங்க, அவங்க அம்மாவும் சம்மதிச்சிருப்பாங்க. இப்படி தான் நீங்கள் வந்துட்டு இப்போது காலேஜில் முடித்து வெட்டியாக தான் வீட்டில் இருக்கீங்க. சரி வாங்க, இப்போ நம்ம ஒன் ஷார்ட்டை கன்டினியூ பண்ணலாம். இப்படியே தான் ரொம்ப அழகாக தான் போகுது. ஃபஸ்ட்லாம் நீங்கள் வந்துட்டு அக்செப்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க, உங்கள் அப்பாவோட இடத்துல வேறு யாரையும் வச்சு. அப்புறம் போக போக அவங்களோட வந்துட்டு அந்த நல்ல எண்ணம், அதாவது உங்களை கேர் பண்ணிக்கிறதா இருக்கட்டும், சொந்த பொண்ணு மாதிரி கேர் பண்ணிப்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்து போக போக உங்களுக்கும் பிடிக்க ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக அக்செப்ட் பண்ணி இப்போது ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க. பட் அப்பாவாக இல்லை, ஒரு ஸ்டெப் டேடி அந்த மாதிரி தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க. முன்னாடியெல்லாம் பேச மாட்டீங்க, பட் இப்போ வந்துட்டு அவங்க பேசினா ஏதாச்சும் ரிப்ளை பண்ணுறது, அதாவது நீங்களாட்டு ஏதாச்சும் பேசுகிறது, அப்படி தான் போகுது. ஆரம் வந்துட்டு எப்படின்னா, படித்து முடிச்சுட்டு கனடாவில் இருக்கான். கனடாவில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். உங்கள் அம்மாவும் ஆரமோட அப்பாவும் ஹாப்பியாக தான் இருக்காங்க, உங்களையும் ஹாப்பியாக தான் வச்சுருக்காங்க. நீங்கள் வந்துட்டு இப்போ ரூமில் இருக்கீங்க. அப்போது உங்கள் அம்மா அப்பா வந்துட்டு நல்லவங்க தான், பட் அவங்களுக்கு வந்துட்டு ஒரே ஒரு தாட் தான் இருக்குது. அது என்னதுன்னா, சொத்து இருக்கு இல்லையா, அதாவது உங்கள் அப்பா வந்துட்டு டாப் 1 பிஸ்னஸ்மேன், ஆரமோட அப்பா டாப் 2. இப்போது உங்கள்கிட்ட வந்துட்டு ஒரு சொத்து மதிப்புனா ஒரு நிறைய இருக்கும் இல்லையா, அவங்களுக்கு என்னதுன்னா, உங்களோட இந்த சொத்து வெளியில் யார் கையிலையும் போகக்கூடாது. அதே சமயம் இந்த சொத்து வந்துட்டு பிரியவும் கூடாது, அதாவது மகனுக்கு கொடுக்கணும், மகளுக்கு கொடுக்கணும், அந்த மாதிரி பிரியக்கூடாது. அதே சமயம் வெளியிலையும் போகக்கூடாது. அந்த ஒரு தாட்டில் வந்துட்டு ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அதனாலே தான் கனடாவில் உங்களுக்குன்னு தனியாக இருக்கிற கம்பெனியில் தான் ஆரம்பம் வந்துட்டு வேலைக்கு விட்டுருக்காங்க. வேலைக்கு மீன்ஸ் அங்கே இருக்கிறத வந்துட்டு இன்னும் பெருசாக்கணும், சொத்து வந்துட்டு கூடணும். அந்த மாதிரி வேறு யாருக்கையாச்சும் கொடுத்தாங்கன்னா, ஒரு வேலை யாராச்சும் அப்படின்னா எல்லோரும் நம்ப முடியாது இல்லையா. இது ஆரம்பம்னா சொந்த மகன் எதுவும் பண்ணிட மாட்டான், எதோ பண்ணாலும் நல்லதுக்காக தான் பண்ணுவான். வேறு ஒருத்தங்கன்னா ஏமாத்துறதுக்கும் சான்ஸ் இருக்குது. நம்ம சியோவில் இருக்கோம், அவங்க வந்துட்டு கனடாவில் இருக்காங்க. ஒருவேளை நம்மளை ஏமாற்றிட்டு இல்லை கம்பெனி நல்லா தான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இருப்பாங்களேன்ற ஒரு எண்ணத்தில் தான் ஆரம்பம் வந்துட்டு அங்கே அனுப்பியிருப்பாங்க. உங்களுக்கும் ஆரம்பம் வந்துட்டு பிடிச்சிருக்கும். அதாவது ஃபஸ்ட்டு பார்க்கும்போது, அதாவது ஒரு அண்ணனாக தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ வரைக்கும் அண்ணனாக தான் பார்க்குறீங்க. ஸ்டெப் பிரதர் அப்படின்னா ஸ்டெப் டேடி அந்த மாதிரி இல்லை, ஒரு கூட பிறந்த அண்ணன் மாதிரி தான் பார்க்குறீங்க ஆரம் வந்துட்டு உங்களை பார்த்துருக்கான். பட் அவனோட மனசில் வந்துட்டு உங்களை வந்துட்டு தங்கச்சியாவோ இல்லை ஸ்டெப் சிஸ்டராகட்டோ ஏற்றுக்கிற அந்த இது இல்லை. அதனாலே தான் அவன் வந்துட்டு கனடாவுக்கே போயிருப்பான். ஸோ இங்கே இருந்துச்சுன்னா ஏதாச்சும் ஆயிருமோ அப்படின்ற நோக்கத்தில் தான் கனடாவே போயிருப்பான். ஸோ இப்படி தான் லைஃப் வந்துட்டு அப்படி ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு. உங்கள் அம்மாவும் அப்பாவும் பேசிகிட்டு இருக்கும்போது பேச்சுவாக்கில் வந்துட்டு உங்கள் அம்மா தான் கேட்குறாங்க, இல்லை எனக்கு வந்துட்டு இப்போது ஒரு 24-25 சம்திங் ஆகுது, இனி அவளுக்கும் மேரேஜ் பண்ணணும்ல அப்படின்னு சொல்லும்போது ஆரம்படப்பா, அம்மா பண்ணணும் தான், ஆனால் இப்போது பையனுக்கு மேரேஜ் பண்ணால் கூட என்னதுன்னா, ஒரு நம்ம எதுவும் சொத்து கொடுக்க தேவையில்லை, ஒரு வீடு சொத்து இருந்தாலே போதும், கொடுத்துருவாங்க. பட் பொண்ணுன்னா நம்ம தானே கொடுத்தாகணும்
அப்போது நம்ம சொத்து அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் வந்துட்டு உங்கள் ரூமை விட்டு வெளியில் வரீங்க. வெளியில் வந்து சாப்பிட்றதுக்காக வரும்போது அவங்க வந்துட்டு சரி சரி ஓகே நம்ம வந்து இந்த பேச வந்துட்டு அப்புறமா பேசிக்கலாம், அப்புறம் அவளுக்கு நினச்சா ரொம்ப ஃபீல் பண்ணிடுவா அப்படி சொல்லும்போது அவங்களும் எல்லாம் ஸ்டாப் பண்ணிவிட்டு டிவி பார்த்துட்டு இருக்காங்க. நீங்கள் சாப்பிட்டுட்டு உங்கள் பாட்டுக்கு வெளியில் போய் அப்படின்னா நீங்கள் ஒரு குட்டி ஒரு கார்டன் வச்சுருக்கீங்க. கார்டன்னா உங்களுக்கு பிடிச்ச ட்ரீஸ் வந்துட்டு குட்டியாக வளர்த்து அப்படி இருக்கும்ல, குட்டி ட்ரீ மாதிரி அது, அப்புறம் ரோசஸ் அதெல்லாம் வந்துட்டு பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கு வந்துட்டு இந்த கார்டனிங் அப்புறம் மியூசிக் கேட்குறது இதெல்லாம் தான் ஹாபியாக வச்சுருப்பீங்க. வீட்டில் தானே இருக்கீங்க, அதனால் அப்படி உங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட்லாம் கிடையாது வெளியில் போய் வேலை பார்க்கணும் அப்படின்னு. உங்கள் அம்மாவும் சொல்லியிருப்பாங்க ஆஃபீஸ்லலாம் வந்து வேலை பாரு, அப்புறம் உனக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு எல்லாம். நீங்கள் வந்துட்டு எனக்கு எதுக்குமா ஆஃபீஸ்னால், எனக்கு அதிலலாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது, நான் வீட்டில் இருந்துடுறேன், அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச வேலை அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லி மறந்துருப்பீங்க. அதாவது ஆஃபீஸில் வேலைக்கு போகிறதெல்லாம். ஸோ இப்படி உங்களுக்கு வந்துட்டு ஒரு குட்டி பூனை உண்டு. அந்த பூனைக்கு வந்துட்டு நீங்கள் என்ன பேர் வச்சுருக்கீங்கன்னா பப்பு அப்படின்னு வச்சுருக்கீங்க. அப்படின்னா உங்களுக்கு உங்கள் அம்மாவை எவ்வளோ பிடிக்குமோ அதை விட மேலே அந்த பப்பு தான் பிடிக்கும். உங்களுக்கு ஒரு குட் ஃப்ரெண்ட் மாதிரி. நீங்கள் காலேஜ் ஸ்கூலெல்லாம் படிச்சிருப்பீங்க, பட் உங்களுக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. அப்படின்னா நீங்கள் வந்துட்டு பணக்காரங்க இல்லையா, அதே எவ்வளோ பணக்காரங்கள இருந்தாலும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட் உங்களுக்கு வச்சுருக்க முடியல உங்கள் அம்மா. ஏன்னா அவங்களுக்கு தான் அந்த சொத்துக்கு மேலே தானே இது. ஒரு வேளை நீங்கள் வந்துட்டு ஒரு ஃப்ரெண்டுன்னு சொல்லி ஒருத்தங்களை கூட்டிகிட்டு வந்துட்டு அப்புறம் அவங்களுக்காக நீங்கள்லாம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்களோ அப்படின்ற இதில் உங்கள் அம்மா வந்துட்டு எப்போ உங்களை கொண்டு விட்டு கூட்டிகிட்டு வர்றது அந்த மாதிரி உங்கள் அம்மா வந்துட்டு மற்றவங்க முன்னாடி ஒரு பந்தாக காட்டுற மாதிரி. அதனாலே உங்கள்கிட்ட யாரும் பேச மாட்டாங்க. எப்படின்னா இல்லை நம்ம இப்போ பேச போனால் ஏற்கனவே அவள் தான் உலகத்தில் இருக்க பணக்காரி மாதிரி பந்தாக காட்டிட்டு தெரியுறா, இதில் நம்ம வேற போய் பேச போய் வேணாம், ஒரு அவாய்ட் பண்ணுறதே ஒரு வேளை ஒரு ஜாபாக வச்சுருப்பா, இதில் நம்ம போய் எதுக்கு, நம்ம பாட்டு இருப்போம் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. பட் உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப ஏக்கமாக இருக்கும், யாராவது ஒருத்தராவது பேச மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி. நீங்களும் போய் பேச ட்ரை பண்ணியிருப்பீங்க. பட் அவங்க வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு இப்படி தான்மா பேசுவாங்க, அப்புறம் நம்ம தான் வேணாம் நம்ம போயிடுவோன்னு சொல்லிவிட்டு நீங்கள் பேச போனாலும் இப்படி ஏதாச்சும் சொல்லிவிட்டு உங்கள் மனசை கஷ்டப்படுத்த மாதிரி போயிருப்பாங்க. ஸோ அதான் இந்த இது எல்லாத்தையுமே உங்கள் பப்புக்கிட்ட கொட்டி தீர்த்துட்ருக்கீங்க. பாத்தியா, எல்லோரும் இப்போது ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிட்டோ இல்லைனா எங்கேயாச்சும் அவுட்டிங் போய்ட்டு இருப்பாங்க. என்னை பார்த்தியா வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிருக்கிறது, அப்புறம் இங்கே சுற்றுறது அங்கே சுற்றுறது எல்லாத்தையும் உங்கள்கிட்ட கொட்டுறது. நீயும் எவ்வளோ நேரம் தான் கேட்ப, நீயும் ஒரு நாள் என்னை விட்டு போயிடுவேல அப்படி சொல்லும்போது அது வந்துட்டு என்ன பண்ணுதுன்னா அது உங்களுக்கு வந்துட்டு ரெஸ்பான்ஸ் பண்ணுது. அதாவது நீங்கள் சொல்கிறதுக்கெல்லாம் அப்படி அப்போ என்னை விட்டுட்டு போயிடுவேன்னு சொல்லும்போது அது வந்துட்டு உங்களை வந்துட்டு இப்படி சைகை பண்ணுது, அதாவது இங்கே குனி அப்படின்ற மாதிரி. அப்போ நீங்கள் வந்துட்டு என்னடா இதெல்லாம் பேசுமா, என்ன தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் குனிறீங்க. அப்போது வந்துட்டு 2 கை ஹேண்டை வச்சுட்டு உங்களை அப்படி ஹக் பண்ணுற மாதிரி பார்க்குது. உங்களுக்கே ஒரு செகண்ட் வந்துட்டு கொஞ்சம் ஷாக்காக இருக்குது. என்னடா இது, நானும் நிறைய வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன், பண்ணியிருக்கோம், ஆனால் இதுக்கு நான் ட்ரைனிங் எதுவும் கொடுக்கலையே, ஒருவேளை இது வந்துட்டு ஏதாச்சும் வீட்டுக்கு இருக்க வாசியோ என்னது இது அப்படி சொல்லிட்டு அது வந்துட்டு ஃபுல்லாக வந்து ஸ்கேன் பண்ணி பார்க்குறீங்க. அதாவது கை வச்சு ஏதாச்சும் பட்டன் ஏதாச்சும் இருக்கா, ஏதாச்சும் ரோபோட்டோ அப்படின்ற மாதிரி எல்லாம் எடுத்து பார்க்கும்போது அது வந்துட்டு சிரிக்குது. அதாவது நீங்கள் வந்துட்டு அதுக்கு கிச்சு கிச்சு மூட்டுற மாதிரி இருக்குமா, அது சிரிக்குதா. ஸோ நீங்கள் வந்துட்டு அது கூட அப்படி விளையாடிட்டு இருக்கும்போது உங்கள் அம்மா வந்துட்டு கூப்பிட்றாங்க. நீங்களும் இதை வந்துட்டேன் அப்படி சொல்லிவிட்டு இதுக்கு பாய் சொல்லிவிட்டு அப்படி போகிறீங்க. போயிட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் அம்மா என்ன இதுக்காக கூப்பிட்ருப்பாங்கன்னா, உனக்கு வந்துட்டு இப்போது ஒரு 24 ஆகுதுல்ல, ஆமாம் சரி ஓகே இதுக்கு தான் கூப்பிட்டேன், சரி போ அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. உங்கள் கூட வந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுனா ரொம்ப ரேர் தான், எப்போ ஆச்சுன்னா ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அதுவும் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு கொஸ்டின் கேட்குறது தான் அவங்களோட டைம் ஸ்பெண்டிங். உங்களுக்குன்னு ஒதுக்கியிருக்க டைம் அப்படி தான். ஸோ உங்களுக்கு எல்லாம் பழகிடுச்சு இல்லையா. ஸோ நீங்கள் வந்துட்டு எப்பவும் போல் உங்கள் ரூமுக்கு போயிட்டு ஃபோனை பார்த்துட்டு எவ்வளோ நேரம் தான் நான் உங்ககிட்டயே பேசிட்டு உங்களையே பார்த்துட்டு இருக்கிறது அப்படி சொல்லிட்டு ஃபோன் அப்படி போட்டுட்டு அப்படி குப்பரை நடந்து அப்படி தூங்குறீங்க. இப்போ வந்துட்டு இங்கே அவங்களோட பேச்சு வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது. அப்படின்னா ஆரம்படப்போ வந்துட்டு ஒன்று கேட்குறாங்க,
நான் வந்துட்டு ஒன்று கேட்பேன். பட் நீ எதுவும் தப்பாக நினைக்கக்கூடாது. என்னது நீங்கள் சொல்கிறத வச்சு தான் என்னால் தப்பாக எடுத்துக்கிறதா இல்லையான்னு ஃபிக்ஸ் பண்ண முடியும். இல்லை, நமக்கு என்னதுன்னா சொத்தும் வெளியில் போகக்கூடாது, அதே சமயம் பிரியக்கூடாது. அதுதானே? ஆமாம், அதுதான். என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது. அது என்னதுன்னா, பரவாயில்ல, எந்த ஐடியா இருந்தாலும் பரவாயில்ல, நல்லது சரின்னா ஓகே. இது என்ன சொன்னாலும் நல்லது தானே சொல்லுவீங்க. நீங்கள் இப்படி சொல்கிறதுனால தானே நம்ம இருக்கிற பொசிஷனை விட கீழே இறங்காமல் உயர்ந்துகிட்டே இருக்கும். எதுவாக இருந்தாலும் ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா கேட்குறாங்க. அப்போ சொல்கிறாங்க, பேசாமல் ஆரம்புக்கும் எனக்கு மேரேஜ் பண்ணி வச்சா என்ன? என்னது? இல்லை, ஆரம் என்னோட பையன், ஓயன் உன்னோட பொண்ணு. நம்ம 2 பேரோட பசங்க இல்லையா அவங்க? எப்படியும் நான் அவளோட ஸ்டெப் பிரதர் தான் சொல்கிறேன். நீயும் கொஞ்சம் யோசிச்சு பாரு. உனக்கு ஸ்டெப் சன் தான் ஆரம், எனக்கு ஸ்டெப் டாட்டர் தான் ஓயன். அப்போது அவங்க 2 பேருக்கு மேரேஜ் பண்ணி வச்சாலும் சொசைட்டியும் நம்மளை எதுவும் சொல்லாது. பிகாஸ் அவங்க ஒரு பிளட் ரிலேஷன் அவங்கக்கிட்டே கிடையாது. கொஞ்சம் யோசிச்சு பாரு அப்படி சொல்கிறாங்க. அவங்க அம்மாவும் யோசித்து பார்த்துட்டு, ஆமாம்ல, ஸ்டெப் பிரதர் ஸ்டெப் சிஸ்டர், அதாவது கூட பிறக்காதானது. அப்படி பார்த்தாலும் சித்தி பையன் மாமா பையன், அதுவும் கரெக்டு தானே. நம்மளோட சொத்தும் நம்மளை விட்டு போகாது, சொத்தும் பிரியாது. மகளுக்கு கொடுக்கணும் மகனுக்கு கொடுக்கணும்னு இல்லை, அவங்க 2 பேருக்கு மேரேஜ் பண்ணி வச்சாலே போதுமே. எனக்கு ஓகே தான். அப்போ ஆரம்போட அப்பா, நீ நல்லா யோசித்து நிதானமாக உன்னோட பதிலை சொன்னால் போதும். இது எதுவுமே அவசரம் எதுவும் கிடையாது. இல்லை, எனக்கு நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். எனக்கு இந்த மேரேஜில் சம்மதம் தான். சரி, நீ சம்மதம் சொல்கிற. பட் உன்னோட பொண்ணு அவளே இப்போ தான் என்ன ஒரு அப்பா, அதாவது ஸ்டெப் அப்பான்ற ஒரு இடத்துக்கு கொண்டு வந்திருக்கா. இதில் இந்த ஒரு விஷயம் கூட கேள்விப்பட்டானா ஒய்யனை சம்மதிக்க வைக்க வேண்டியது என்னோடய பொறுப்பு. ஸோ நீங்கள் உங்கள் பையன் ஆரம்ப தான் சம்மதப்படுத்தணும். ஓகேன்னா எனக்கு ஓகே தான் அப்படி சொல்லிவிட்டு உங்கள் அம்மா போகிறாங்க. ஆரம்போட அப்பா யோசித்து பார்த்துட்டு, எனக்கு இந்த பிரச்சனை இல்லை, என்னோடய பையன் ஒத்துப்பான்னு தான் நினைக்கிறேன், அதுக்கு கொஞ்சம் பொய் சொல்ல வேண்டியது இருக்குது அப்படி சொல்லிவிட்டு ஆரம்புக்கு கால் பண்ணுறாங்க. ஹலோ ஆரம், சொல்லுங்கப்பா. நீ நாளைக்கு தானே சியோல் வர? ஆமாம். உனக்கு ஒரு நியூஸ் சொல்ல போகிறேன். நீ ஒரு நாளைக்கு மீன்ஸ் வெனஸ்டே வரேன். ஸோ உனக்கு தான் சாட்டர்டே மேரேஜ் பண்ணி வைக்கலான் இருக்கேன். சாட்டர்டே உனக்கு மேரேஜ் பண்ணிக்கலான்னு. பொண்ணு யார்? வேறு யாரும் இல்லைப்பா, ஒய்யன்தான். அப்படியாப்பா? உனக்கு ஓகே தானா? எனக்கு ஓகே இல்லை, ஒய்யனுக்கு இதில் சம்மதம் தானா? அப்போது ஆரம்போட அப்பாவோட மைண்ட் வாய்ஸ், எனக்கு தெரியல, பட் இதில் ஒரு சின்ன பொய் சொன்னால் நல்லதுன்னு தான் நினைக்கிறேன். நீ மேரேஜ் பண்ணிக்கோ அப்படின்னு யோசிச்சுட்டு, எனக்கு சம்மதம் தான்ப்பா. சரி ஓகேப்பா, நான் நாளைக்கு ரீச் ஆகிட்டு உங்களுக்கு கால் பண்ணுறேன். சரி, பார்த்து வாப்பா. சரி ஓகேப்பா அது கால் கட் பண்ணுறாங்க. ஆரம்போட அப்பா உங்ககிட்ட ஒரு சின்ன போய் தான்ப்பா சொல்லியிருக்கேன், எனக்கு ஒன்று பிடிச்சிருக்குன்னு, பட் பரவாயில்ல அப்படி சொல்லிட்டு கொஞ்சம் ஒரு அரை சந்தோஷத்தில் இருக்காங்க. பிகாஸ் ஆரம் தான் ஓகே சொல்லியிருக்கு, இனி நீங்கள் ஓகே சொல்லணும் இல்லையா. அந்த அரை சந்தோஷத்தோடு இருக்கும்போது உங்கள் அம்மா உங்கள் ரூமுக்கு வராங்க. ஓயன் இந்திரி வரைக்கும் ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும். என்னதும்மா? உனக்கு வேறு வயசு போக போக ஏறிட்டே இருக்குது. ஸோ அதான் உனக்கு ஒரு மேரேஜ் பண்ணி வைக்கலான்னு. எனக்கா? உனக்கு தான். இப்போ எத்தனை ஆகுது? 24 ஆகுது. இன்னும் 1 இயர் தாண்டிடுச்சுன்னா உன்னை யாருமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ உனக்கு அம்மா பார்க்குற பையனை கல்யாணம் பண்ணி தான் ஆகணும். உனக்கு இஷ்டமா?
நீங்கள் பார்க்குற பையன் தானே, எனக்கு ஓகே தான். யார் அது? நீ வந்துட்டு அது எனக்கு ஒரு சர்ப்ரைஸ். நீ வந்துட்டு மேரேஜ் அன்னைக்கு பார்த்தா போதும், ஆனால் எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணணும். என் மேலே ப்ராமிஸ் பண்ணணும். இந்த பையன் யாராக இருந்தாலும் சரி, என்னவாக இருந்தாலும் சரி, ஆனால் அன்னைக்கு மேரேஜ் நடக்க வேண்டிய இடத்துல மேரேஜ் நடக்கணும். எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் யோசிக்கிறீங்க. என்னம்மா யோசிக்கிறேன்? அம்மா வந்துட்டு உனக்கு ஒரு தப்பான ஒரு பர்சனை கல்யாணம் பண்ணிப்பேன், என் மேலே உனக்கு அவ்வளோ தானே நம்பிக்கை அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் வந்துட்டு இல்லை எனக்கு அந்த மாதிரி எதுவும் இல்லை, அப்புறம் என்ன ப்ராமிஸ் பண்ண அப்படி சொல்கிறாங்க. நீங்களும் ப்ராமிஸ் பண்ணுறீங்க. சரி ஓகேம்மா, நலப்படுத்து வந்து வர சாட்டர்டே, அதாவது சாட்டர்டே தான் உனக்கு மேரேஜ், ஓகேவா? மேரேஜ் மீன்ஸ் அன்றைக்கி தான் ரிசப்ஷன், சண்டே வந்துட்டு உனக்கு மேரேஜ், சரியா? அம்மா இன்னும் 5 days தானே இருக்குது. அதாம்மா இன்றைக்கி சொல்லிட்டேன்ல, ஸோ பி ப்ரிப்பேர், ஓகேவா? உனக்கு ஏதாச்சும் கிளாஸ் ஏதாச்சும் தேவையா? ஏன்னா உனக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ்லையே. இல்லைம்மா, அதெல்லாம் எனக்கு வேணாம். சரி ஓகே, ப்ரிப்பேர். ஞாபகம் வச்சுக்கோ நான் சொன்னது. யாராக இருந்தாலும் எதாக இருந்தாலும் மேரேஜ் நடக்க வேண்டிய இடத்துல மேரேஜ் நடக்கணும். அங்கே இருக்கிற எல்லார்ட்டையும் என்ன திரும்ப பண்ணணும், எனக்கு அதாவது உனக்கு ஃபுல் சம்மதத்தோடு இந்த மேரேஜ் நடக்குது அப்படின்ற ஒரு ரியாக்ஷனும் ஃபேஸில் எப்போவுமே இருக்கணும், ஓகேவா? ஓகேம்மா, சரி குட் நைட், சாப்பிட்டு தூங்கு, ஓகேவா? அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. நீங்கள் வந்துட்டு என்னது மேரேஜ் ஓகே, அந்த பையன்தான் யார்? பரவாயில்ல, அம்மா சூஸ் பண்ணால் ஒரு நல்ல பையனாக தான் இருக்கும். அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் இருக்கீங்க. ஆரம்பிக்க இடத்துல என்ன நடக்குதுன்னா, அவனுக்கு வந்துட்டு சந்தோஷம் தாங்கலை. பிகாஸ் அவனுக்கு வந்துட்டு உங்களை ரொம்ப பிடிக்கும். நீங்கள் ஸ்கூல் அதாவது ஹைஸ்கூல் போகும்போதே உங்களை பார்த்துருக்கான். அப்போவே அவனுக்கு வந்துட்டு உங்கள் மேலே க்ரஷ் இருக்கும். அப்புறம் உங்கள்கிட்ட லவ்வை சொல்லலான்னு வந்திருப்பான், எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா. நீங்கள் தனியாக சுற்றுறதெல்லாம் பார்த்துருக்கான். சொல்லலாமா, சரியாக இருக்குமா அப்படின்ற மாதிரியெல்லாம் யோசிச்சுட்டு அப்படி சரி இன்றைக்கி ப்ரப்போஸ் எப்படியாச்சும் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது தான் அவங்க அப்பாவும் உங்கள் அம்மாவும் மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவன் வந்துட்டு அவனோட இது கைவிடலை. இருந்தாலும் நம்ம ஸ்டெப் பிரதர் தானே, அவள் அக்செப்ட் பண்ணிப்பா அப்படின்னு யோசிக்கும் போது தான் நீங்கள் அவங்க அதாவது ஆரமோட அப்பாவை வந்துட்டு ஸ்டெப் டேடியாக ஏற்றுக்கிட்டு இருப்பீங்க. ஸோ அவனுக்கு இருந்த ஒரு குட்டி நம்பிக்கையும் போயிடுச்சு. இல்லை இப்போது அவள் வேறு அக்செப்ட் பண்ணிக்கிட்டான், இப்போ நம்ம சொன்னால் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி ஒருவேளை நான் இருந்து என்னோடய ஃபீலிங்ஸ் கூடி உயன் முன்னாடி தெரிஞ்சிருமோ அப்படின்ற பயத்தில் தான் கனடா கிளம்பி போயிருப்பான். ஸோ இதுதான் நல்லதுன்னு சொல்லிவிட்டு அவங்களும் அந்த கம்பெனியை வந்துட்டு ஏற்பாடு பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்படி தான் போகுது. அவனுக்கும் அவங்கள பிடிச்சிருக்குன்னா அவனையும் தாண்டி அவன் எவ்வளோ லைக் பண்ணுறானோ அதை விட மேலே அவங்கள லைக் பண்ணுறான். இப்போ மேரேஜ்னு சொல்லும்போது கூட உங்களுக்கும் ஓகே அப்படின்னு சொல்லும்போது அவனுக்கு டபுள் ஹாப்பி. எனக்கும் சம்மதத்தோடு தான் எனக்கு மேரேஜ் நடக்குது இல்லையா அப்படி சொல்லி அந்த ஹாப்பினஸோடையே ரெடி ஆகிட்டுருக்கான். பிகாஸ் அவன் தான் சொல்லியிருக்கான் இல்லையா சியோல் கிளம்பி வரணுன்னு. அதுக்கு இப்போ வந்துட்டு வந்தாச்சு வீட்டுக்கு. நீங்கள் வந்துட்டு பார்க்குறீங்க, ஓ இதுதான் ஆரம்பலா, ஓ நம்ம ஸ்டெப் பிரதர், அண்ணா அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு கொஞ்சம் ஹாப்பி. அந்த ஹாப்பியோட ஸ்மைல் பண்ணுறீங்க. ஆனால் என்னன்னு தோணுதுன்னா நீங்கள் பார்த்து தான் ஸ்மைல் பண்ணுறீங்க. அதாவது மேரேஜ் பண்ணிக்க போகிறோம் அந்த தாட்டில் ஸ்மைல் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறான். அப்படியே அவனா ஸ்மைல் பண்ணிவிட்டு போகிறான். நீங்கள் வந்துட்டு உங்கள் ரூமுக்கு போயிட்டு அண்ணா கிட்ட சொல்லலாமா வேணாமா நமக்கு மேரேஜ்னு? வேணாம், அன்றைக்கி பார்த்து தெரிஞ்சுக்கட்டும் அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் உங்கள் ரூமில் இருக்கீங்க. அவனோட ரூமில் தான் இருக்கான். இப்படியே டேஸ்லாம் போகுது. இன்றைக்கி உங்கள் ரிசப்ஷன் டே. அதாவது ரிசப்ஷன் டேனால் பெருசாக எதுவும் இல்லை, சும்மா ஒரு பார்ட்டி மாதிரியே. அதாவது ஆஃபீஸில் உள்ளவங்களெல்லாம் கூப்பிட்டு ஒரு சின்ன பார்ட்டி மாதிரி கொடுக்குறது தான். பட் நீங்களும் ஆரமும் வெளியில் வர மாட்டீங்க, மீதி எல்லோரும் இருப்பாங்க அந்த மாதிரி. நெக்ஸ்ட் டே வந்துட்டு உங்களை மேரேஜ். உங்களை வந்துட்டு உங்கள் அம்மா தான் ரெடி பண்ணி எல்லாம் விட்றாங்க. சொல்கிறாங்க, நான் சொன்னது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, ஓகேவா? ஓகேம்மா.
அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்துட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆரமோட அப்பா மாப்பிள்ளை சைடு எப்படி நிற்பாங்களே அந்த மாதிரி நிற்கிறாங்க, உங்கள் அம்மா இந்த சைடு நிற்கிறாங்க. நீங்கள் வந்துட்டு பார்க்குறீங்க, என்னது நம்ம ஸ்டெப் டேடி அங்கே போய் நிற்கிறாங்க, இங்கே தான் நிற்கணும், ஒரு வேலை ஏதாச்சும் வழக்கமாக இருக்கும் சொல்லிட்டு பக்கத்தில் போய் நிற்கிறீங்க. நீங்கள் வந்துட்டு எப்படின்னா ஆரமோட வந்துட்டு ஜஸ்ட் அதில் தான் உங்கள் ஹெட் இருக்கும், அந்த மாதிரி ஹெட் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அப்போ வந்துட்டு நீங்கள் அவங்க ஃபேஸ் எல்லாம் பார்க்கல, பட் பார்க்கும்போது இது நம்ம அண்ணாவோட ஹைட்டும் இதே மாதிரி தானே இருக்கும், சரி அண்ணா ஒருத்தராக இருப்பாங்க நிறைய இருப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரிங்கெல்லாம் மாற்ற சொல்கிறாங்க ஃபாதரு. நீங்களும் ரிங்கை வாங்கிட்டு எனக்கு சம்மதம் அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணுறீங்க, ஆரம்பம் சேஞ்ச் பண்ணுறான். இதுவரை நீங்கள் ஃபேஸ் பார்க்கல, சரி என்னதான் ஃபேஸை பார்த்துருவோமே பரவாயில்ல, யாராக இருந்தாலும் மேரேஜ் தான் இப்போ முடிகிற நிலைமைக்கு வந்துருச்சுல்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. பார்த்தா ஆரம் நீங்கள் வந்துட்டு பார்க்கும்போது உங்களுக்கு அப்படி ஷாக்காக இருக்குது. பிகாஸ் நீங்கள் அண்ணாவாக நினச்சிப்பீங்களா. அப்போ வந்துட்டு உங்கள் அம்மாவை பார்க்குறீங்க, உங்கள் அம்மா ஸ்மைலிங் ஃபேஸோடு இருக்காங்க, அப்புறம் உங்கள் ஸ்டெப் டேடி அவங்களும் ஸ்மைலிங் ஃபேஸோடு இருக்காங்க. நீங்கள் வந்துட்டு பார்க்குறீங்க, ஒருவேளை நம்ம கண்ணுக்கு மட்டும் தான் அப்படி தெரியுதோ அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் உங்களை கிள்ளி பார்க்குறீங்க. அப்போ உங்களுக்கு லைட்டாக பெயினாக இருக்குது, இல்லை இது நிஜம்தான் அப்படின்னு சொல்லிட்டு ரியலைஸ் பண்ணுற அந்த 0.1 செகண்டில் அங்கே என்ன நடக்குதுன்னா கிஸ்ஸஸை ஷேர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி ஃபாதர் சொல்கிறாங்க. அந்த 0.1 செகண்டில் ஆரம் வந்துட்டு உங்களை கிஸ் பண்ணிப்பான். வந்துட்டு என்னடா இது இப்போ தான் ஸ்டெப் அண்ணா அப்படின்றத ரிலீஸ் பண்ணிக்க முன்னாடி இவ்வளோ நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு உங்கள் ஷாக்கிங் ஃபேஸை வந்துட்டு ஹாப்பியாக மாற்றுறீங்க. பிகாஸ் உங்கள் அம்மா சொல்லியிருப்பாங்களா எனக்காக இது ஒன்றே நீ பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்களும் எதுவும் புரியாமல் அப்படி ஸ்மைலிங் ஃபேஸோடு இருக்கீங்க. எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்கள் அம்மா கிட்டே கேட்குறீங்க, அம்மா மேரேஜ்னு சொன்னீங்க, அதான் மேரேஜ் நடந்துருச்சுலா, இதான் அவனோட கணவர். இல்லைம்மா இது ஸ்டெப் பிரதர். ஸ்டெப் பிரதர் தானேம்மா. அதான் இல்லைம்மா நான் அவங்கள வந்துட்டு ஸ்டெப் பிரதரெல்லாம் பார்க்கலம்மா, நான் வந்துட்டு ஒரு அண்ணாவாக தான்ம்மா பார்த்தேன். எனக்கு அது தெரியாது நீ எப்படி பார்க்கலன்னு, ஆனால் இந்த சொசைட்டி அப்புறம் நான் உங்கள் ஸ்டெப் டேடி எல்லாருமே ஒரு ஸ்டெப் டாட்டர் அப்புறம் ஸ்டெப் சன் அவங்களுக்கு தான் மேரேஜ் பண்ணி வச்சுருக்கோம், ஓகேவா. இனிமேல் உங்கள் லைஃப்பை நீ வாழணும். அதாவது இல்லை எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் நடிச்சிட்ருக்கிறதெல்லாம் வேலைக்காகாது. நீ ஒரு அண்ணனாக பார்க்காம அவனை ஒரு ஹஸ்பண்டை பார்த்து நீ உன் லைஃப் ஜேர்னியை நீ ஸ்டார்ட் பண்ணுற இன்றைக்கி. இல்லை முடியாது அப்படி ஏதாச்சும் சொன்னேன்னா என்னை பற்றி தெரியும்ல அப்படி சொல்லிட்டு இப்படி ஒரு மாதிரி ஒரு ஸ்மக் பண்ணிவிட்டு உங்களை பார்க்குறாங்க. நீங்கள் வந்துட்டு பரவாயில்ல நம்ம ஸ்டெப் பிரதர்கிட்ட போய் எல்லாத்தையும் சொல்லி புரிய வைக்கலாம், அவர் எல்லாம் புரிஞ்சுப்பார் அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் இன்னுமே ஸ்டெப் பிரதர் அண்ணா அந்த தாட்லேயே தான் இருக்கீங்க. இப்போ வந்துட்டு என்ன ஆகுதுன்னா ஃபோட்டோஷூட்டெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஆரம்புக்கும் உங்களுக்கும் வந்துட்டு தனி வீடு பார்த்துருப்பாங்க. பிகாஸ் இப்போது நீங்களும் ஆரம்பும் ஒரே வீட்டில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஆக்வர்டாக இருக்கும் அப்படின்றத அவங்களா ஒன்று புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு தனியாக வீடு பார்த்துருக்காங்க. நீங்கள் வந்துட்டு ஃப்ரெண்டில் போயிட்டுருக்கீங்க, நீங்கள் ஆரம் காரில் போயிட்டுருக்கீங்க, பின்னாடி உங்கள் அம்மா அப்பா எல்லாம் வந்துட்டுருக்காங்க. நீங்கள் வந்துட்டு பார்க்குறீங்க இப்போவே சொல்லிடலாமா, இல்லை இப்போ நம்ம சொல்லி அப்புறம் கார் ஏதாச்சும், அதுவும் இல்லாமல் அப்பா அம்மா வேறு பின்னாடியிலேருந்து வராங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் போகிறீங்க. அப்போது ஆரம் வந்துட்டு சொல்கிறான், நீ மேலே போய் நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ உங்கள் அம்மா வந்துட்டு மேலே வந்துட்டு உங்களை ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. எதுக்குமா போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வாப்போ. அதான் சொன்னேனேடி உனக்கு இன்றைக்கி லைஃப் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணணும்னு. இல்லைம்மா போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வா அப்படி சொல்கிறாங்க. நீங்களும் பயந்துட்டு அப்படி ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வராங்க. உங்களுக்கு வந்துட்டு எல்லாம் ரெடி பண்ணி விட்டுட்டு மிரர் முன்னாடி ஓயன் இதுதான் உன்னோட லைஃப்பை நீ தான் வாழணும். இல்லை முடியாது கிடையாதுன்னு சொன்னேன்னா எனக்கு தெரியாது, இன்றைக்கி தான் நான் உன்னை பார்க்குற லாஸ்ட்டு நாள், ஓகேவா. பிகாஸ் இது வந்துட்டு உன்னோட வீடு, உன்னோட ஆரம் அப்புறம் உங்களோட வீடு. உனக்கு எப்போவாச்சும் அம்மாவை பார்க்கணுன்னு தோணுன்னா அங்கே வா, இது உன்னோட வீடு சரியா, இதுக்கப்புறம் நாங்கள் வர முடியாது பார்த்துறேன் அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. நீங்கள் வந்துட்டு அப்படி அவங்க அம்மா போனதுக்கப்புறம் தேக்கி வச்சுருந்து கண்ணீரெல்லாம் அப்படி கொட்டி தீக்குறீங்க. அம்மா தானே நீங்கள், ஏன் இப்படி இருக்கீங்க, அப்பா மட்டும் இருந்தீங்கன்னா இப்படியா பண்ணியிருப்பீங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் அழுறீங்க. இப்போ வந்துட்டு உங்களுக்கு அப்படின்னா உங்களுக்கு எப்போல்லாம் அந்த அழுகிற ஸ்டேஜ், அதாவது நீங்கள் மனசு கஷ்டமாக இருக்கீங்களா அப்போ எல்லாம் அவங்க பப்புவை பார்ப்பீங்களா. அப்போ நீங்கள் வந்துட்டு
பார்க்குறீங்க. இல்லை இதான் வேறு வீடாச்சு பப்பு அப்படி சொல்லும்போது லாஸ்ட்டாக அவங்க அம்மா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நீ இங்கே எப்படி இருக்கியோ அதே மாதிரி தான் உன்னோட பப்பு, அதாவது உன்னோட செல்லக்குட்டி இருக்காங்களா, அவங்களும் வீட்டில் நிம்மதியாக இருக்கிறதும் இருக்காததும் உங்கள் கையில் இருக்குமா, அதுக்கப்புறம் எனக்கு தெரியாது அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ நீங்கள் வந்துட்டு பப்பு நீ தான் என்னோட ஒரு ஃப்ரெண்டாக இருந்த, நீ நல்லா இருக்கணும்னா நானும் இங்கே நல்லா இருக்கணும்ல, சரி நான் அழலை பப்பு ஐ மிஸ் யூ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படி மிரர் பார்த்துட்ருக்கீங்க. அப்போ வந்துட்டு ஆறாம் வந்துட்டு வாரான் அப்படின்னா வாரான் அப்படின்னா வந்து டோரெல்லாம் லாக் பண்ணிகிட்ருக்கான். லாக் பண்ணிவிட்டு உங்களை பார்த்து ஒயன் அப்படின்னு கூப்பிட்றான். நீங்களும் திரும்பி பார்க்குறீங்க. சரி ஓகே பாய் மிஸ், இதோட இந்த பாட்டை முடிச்சுக்கிறேன். எப்படி இருக்குன்னு தெரில, பட் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணலைன்னா கூட பரவாயில்ல, பட் கமெண்ட் கண்டிப்பாக பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு கொஞ்சம் மோட்டிவாகவும் இருக்கும். சரி ஓகே பாய் மிஸ்.